Hello friends, 11th standard தமிழுக்கான half yearly examல நீங்க full mark score பண்ணனும் அப்படினா என்னென்ன கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு question pattern வைஸாவே கொடுத்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் question நம்பர் 18 வரைக்கும் நீங்க 3 2 மார்க் question செயல்ல அட்டெண்ட் பண்ணனும் அப்படினா என்னென்ன படிக்கணும். அடுத்து question நம்பர் 19 ல இருந்து 21 வரைக்கும் 2 மார்க் questionல உரைநடையில என்னென்ன கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு question நம்பர் 47 லாஸ்டா இருக்கக்கூடிய நெடுவினா வரைக்கும் இதில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா லாஸ்ட் இயர் என் 10th வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான். என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோடைய இந்த மெட்டீரியல் அனுப்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எடுத்தனே நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எண்ணம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண்ணலகே அது இம்பார்ட்டன்ட் நினைப்போம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் இதுலேயே இருக்குது. தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் இதுதான் ஆன்சர். பட் இந்த மாதிரி கேள்வி இல்லாமல் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் படித்தா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இனம் மொழி குறித்த ரசூல் கம்சவ பார்வை, உழுவோர்க்கெல்லாம் வெளிமைய வேந்தினி தொடரின் பொருள் யாது, ஐங்குறுநூறு குறிப்பு வரைக, காவடி சிந்தி என்பது யாது, குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. இந்த 500 குறிப்பு குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து ரெண்டுல ஒன்று நம்ம 2 மார்க் கொஸ்டின்ல எழுத வேண்டிய 3க்கு ஒன்று கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனையாவை, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவையவை, எப்போதும் மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார், மதீனா நகரம் உலக மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக. இந்த நாளும் இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8வது சாப்டரில் உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை 6வது சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த 7 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா எழுத வேண்டிய 3 2 மார்க் கொஸ்டின் உங்களால் எழுத முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையில் கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்த 5 கேள்வி நீங்கள் படிச்சிருக்கணும். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இயல் 1, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறி உரிப்பு வரைக இயல் 2, 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை இதுவும் புக் பேக்கில் இந்த வருஷம் ஆட் பண்ணிட்டாங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு 7வது யூனிட்ல ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக இயல் 5, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக இயல் 6ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 7 2 மார்க் நமக்கு எழுதணும். அந்த 7 2 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோவாக போகிறேன் எந்தெந்த பேஜ் நம்பர்னு அப்போ தான் புரியும். பட் அதில் இருக்கிற கேள்வி பதிலில் நம்ம இந்த 5ல் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 5ம் படிச்சிருக்கணும். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய்முதல் விளக்குக. இந்த 3ல் ஒன்று எக்ஸாமில் 10% கேட்பாங்க. அடுத்து கீழே 4ஆம் நம்பரில் பகுபத உறுப்புகள் எத்தனை அவையாவை, விகுதிகள் எவற்றை உணர்த்தும், கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். பேலன்ஸ் 5க்கு மொழித்திறன் பயிற்சி படிச்சிருக்கணும். அடுத்தது 4 மார்க் கொஸ்டினில் செயலில் 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 2 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு மொத்தமே 5 சொல்கிறேன். புரியுங்களா? வெல்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. 500 பாடல் சுட்டும் முதல் கரு உரிபொருளை அட்டவணைப்படுத்துக. அது ஒன்று. களையவர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது இப்போ செகண்ட் மிட்டமில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது ஒன்று. உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் மனோன்மணியத்தில் இருக்கக்கூடிய பாடல். அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நிதி கூறுகிறார். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ண லெசன். லாஸ்ட் இயரில் 12th இருந்தது, இந்த வருஷம் அப்படியே 11th கொண்டு வந்திருக்காங்க. அதனால் 10% நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது 2 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 35 38 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு உரைநடையில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். என்னுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவில் கொண்டுள்ள மொழிப்பற்று, வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறித்து எழுதுக. இந்த 5 கேள்வி போக அடிஷனலாக இந்த 2 ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதனை பாடப்பகுதிவதி, ஜீவானந்தம் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி. மொத்தமே 5 கொடுத்து நம்ம 4 வர வைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் கொடுத்த இந்த 6 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு அப்படின்னா 4 என்னால் கொடுக்க முடியும். சமணக்கல்வி, பெண் கல்வி, தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து, என்னுயிர் தமிழ் என்பேன், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி. நீங்கள் கண்டிப்பாக 2 4 மார்க் 10% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 4 மார்க் கொஸ்டின். ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த 3 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 39லேருந்து 42 வரைக்கும்
நமக்கு ஆக்சுவலாக 4 கேள்வி கேட்டு 5 கேள்வி கேட்டு 2 எழுத சொல்கிறாங்க, 3 எழுத சொல்கிறாங்க. முன்னாங்க 12 மொழித்திறன் பயிற்சியில். ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கொஸ்டின் நம்பர் 39ல் அணி இலக்கணம் சூஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 40ல் நயம்பாராட்டல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 42ல் திணைத்துறை அல்லது தமிழாக்கம் அதை சூஸ் பண்ணுங்கள். அணியில் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. 1 சொற்பொருள் பின்வரில் அணியலினை சான்றுடன் விளக்குக. பிரிது மொழிதல் அணி மொத்தம் 2 குறளில் இருக்கும். இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காலத்தை இடத்து, அதுலேயும் பிரிது மொழிதல் அணி இருக்குது. இன்னொன்று பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யின், அதுலேயும் பிரிது மொழிதல் அணி இருக்குது. அடுத்ததாக ஓமை அணி வேற்றுமை அணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் 39ஆம் நம்பர் அட்டன் பண்ணலாம். 40க்கு நீங்கள் அணி இலக்கணம் எப்படி எழுதணும், அப்படி இந்த பாணயம் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நானே கொடுத்துருப்பேன். ஆசிரியர் குறிப்பு, மையக்கருத்து, எதுகை, மோனை, அணி இதில் இருந்தீங்கன்னா 5 மார்க் 4 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 43க்கு த பென் இஸ் மைட்டர் தன் திஸ் வேர்டு ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லிவிங் நாட் எனஃப் செகண்ட் சாப்டரில் இருக்கிறது. இயல் 3ல் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தேர்ட் சாப்டரில் இருக்கிறது. இது 3மே போதுமானது நீங்கள் ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தமிழாக்கம் புரியலை, மற்றபடி நான் மொழித்திறன் பயிற்சியில் என்ன படிக்கணும்னா கொஸ்டின் நம்பர் 42ல் அட்டன் பண்ணுறதுக்கு புதிர்களுக்கான விடை எளியும் நுழையும் எழிலறையின் கையின் நுழையும் அது 1, வேவு பார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான் ஆளின்றது கொடுப்பாங்க. உளவாளி அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்தணும். இந்த ஒரு பயிற்சி. அடுத்ததாக இந்த ஒரு மைண்ட் மேப். இது 3ல் ஏதாவது ஒன்று கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க. இது 3ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 44ல் செயல் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த திருக்குறள் நெடுவினா 4 மட்டுமே போதுமானது. அடக்கமுடைமை, கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம், ஒப்புரவறிதல், நிலையாமை, அவாவறுத்தல் இது 1, மருந்து, மருத்துவர், மருத்துவம் இது 1. இந்த 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அடுத்தது உரைநடையை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இந்த 4 கொடுத்துருக்கேன். பட் 4மே தேவையில்லை, குறிப்பிட்டு ஒரு 3 சொல்கிறேன். பௌத்த சமண மரபு வழி கல்வி முறைகளால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை இது 2 மட்டும் இப்போ ஆஃபலிக்கு போதுமானது. அடிஷனலாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள் இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்தது துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்துருக்கேன். பட் இதில் 4மே தேவையில்லை, குறிப்பிட்டு 3 சொல்கிறேன். யானை டாக்டர், வாடிவாசல் 2ல் 1 கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அடுத்ததாக தமிழுக்கு அயல்நாட்டவர் ஆற்றிய அரும்பணியை தொகுத்தெழுதுக. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ண லெசன். இதுவும் ஒரே நண்பன் ஒரு கதை இருக்கு இல்லையா, அதுவும் இந்த வருஷம் ஆட் பண்ண கதை அப்படிங்கிறனால ஒன்று அந்த 2 படிங்க. இல்லைன்னா இந்த யானை டாக்டரும் வாடிவாசலும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் இதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் கிடையாது, சயின்ஸ் குரூப்பும் சேர்த்து. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.